6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இம்மட்டும் வழிநடத்தின தேவன், உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாங்கள் கடந்து செல்ல இந்த நாளிலே எங்களை நீர் எழுப்பியர்ல ஒன்றுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலருக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குள்ளும் நிறைவேற கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த அனைத்து காரியங்களுமே சுவிசேஷ புத்தகங்களில் தெளிவாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறதோ அதற்குரிய முக்கியத்துவத்தை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு கொடுப்பது கிடையாது. பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னே தெரியாது யாருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அந்த நாளுக்கு ஒரு இணையான நாளை வைத்து டிசம்பர் 25 என்று சொல்லும்போது அதற்கு பலவிதமான ஆயத்தங்கள், பலவிதமான காரியங்கள் இந்த உலகம் செய்கிறது, இங்கே இருக்கிறவர்களும் கூட. ஆனால் உயிர்த்தெழுதலுக்குரிய காரியங்கள் என்ன? பிறப்பை காட்டிலும் உயிர்த்தெழுதல் முக்கியமானது. ஆனால் அதற்குரிய ஆயத்தங்களோ அதற்குரிய நிலைப்பாடுகளோ எடுப்பது மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. இதற்கு காரணம் நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதல் இல்லாதபடினாலே. ஸோ நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதல் காணப்படும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் ருசி பார்க்க முடியும். உயிர்த்தெழுதலை நாம் காணும்போது தான் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரணம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல எப்படிப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறினது, வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறினது என்று பார்த்து அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்? கொல்கதா மலை. ஓகே, மார்க் 15:22 வாசிங்க. மார்க் சுவிசேஷத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் இடத்து கொல்கதா என்னும் இடத்துல வந்து அவர்கள் சிலுவையில் அறையும்படி வந்தார். லூக்கா 23:33. சிலுவையில் அறைந்தார்கள். யோவான் 19:17. கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு புறப்பட்டு போனார். இது எருசலேம் நகரத்திற்கு வெளியே இருக்கிற
ஒரு இடமாக காணப்படுகிறது. கொல்கதா, கொல்கதா என்கிற வார்த்தை என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. கொல்கதா என்கிற வார்த்தை என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. இப்ப எபிரேயத்துல அதனுடைய அர்த்தம் தெரியலனா இந்த இடத்திற்கு ஏன் போனார் என்கிற காரியம் நமக்கு புரியாது. நம்ம படிப்போம். இப்ப கபாலஸ்தலம்னா, கபாலம்னா என்ன? மண்டை. யாருக்காவது தெரியாதவங்கிறாங்களா? கபாலம்னா மண்டை. எல்லாருக்கும் தெரியுமா? ரைட், ஓகே. தெரியாதவங்க யாருமே கிடையாது. கொல்கதா என்கிற வார்த்தை எபிரேயத்துல மண்டை குறிக்கிற அல்லது கபாலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அதாவது மண்டன் எப்ப சொல்லுவோம்னா, உயிரோடு இருந்தாங்கன்னா மண்டன் சொல்லுவோம். செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு பேரு ஏன்னா மண்டை ஓடு தான் இருக்குது, கபாலம் என்று சொல்லுவார்கள். இப்ப இந்த மண்டை ஓட்டிற்கு பெயர் கொல்கதா. கால் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கதா என்று சொல்லும்போது அந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி கருக்கான கத்திகளை உண்டாக்கி இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ண. அப்ப முதலாவது விசை எங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்? எகிப்தில விருத்த சேதனம் பண்ணப்பட. பஸ்கா ஆசரிப்பதற்கு முன்பதாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதன் பிறகு இப்ப எங்க வராங்க? யோசுவாவின் காலத்துல எங்க உள்ள வராங்க? யோர்தானை கடந்து வருவதற்கு முன்பதாக அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லுகிறார். இப்ப யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க இங்கே உங்களுக்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யோர்தானை கடந்து செல்லும் போது நீங்கள் இப்படியாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பதாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இப்ப அந்த இடத்திற்கு 3வது வசனம், ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். இந்த வார்த்தை ஆர்லோத் மேடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, ஆர்லோத்ன்றது ஒரு இடத்து பெயர், அப்படிதானே தெரியும். ஓகே, ஆர்லோத் என்பது இடப்பெயர். ஆனா ஓர்லா என்கிறது விருத்த சேதனத்தினுடைய எபிரேய பெயர். விருத்த சேதனத்தினுடைய எபிரேய பெயர் ஆர்லா அல்லது ஓர்லா. நம் தமிழ்ல சொல்லணும்னா ஆர்லா, எபிரேயத்தில் சொல்லணும்னா ஓர்லா. இப்ப அதையே ப்ளூரல்ல சொல்லும்போது ஓர்லோத், ஆர்லோத், தமிழ் மொழியாக்கத்தில் ஆர்லோத் என்று சொல்லியிருக்கார். அப்ப விருத்த சேதனங்கள் செய்யப்பட்ட, அதாவது ஜனங்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு பெயர் ஆர்லோத். அது மேடான இடமாக குன்று போல காணப்பட்டதுனால அதுக்கு மேடு, ஆர்லோத் மேடு. ஸோ ஆர்லோத் என்பது அங்கே கொடுக்கப்பட்ட பெயர், விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனால கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இப்ப இந்த மேட்டிலே இவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது விருத்த சேதனம் பண்ணப்படும் போது என்ன நடக்கும்? ரத்தம் சிந்துதல் உண்டாகிறது, மாம்சம் வெட்டி எடுக்கப்படுகிறது, ரத்தம் சிந்துதல் உண்டாகிறது. மாம்சம் வெட்டி எடுக்கப்படுதல், ரத்தம் சிந்துதல். இப்ப மாம்சம் வெட்டி எடுக்கப்படும் போது இப்ப சரீரத்துல ஏதாவது ஒரு சின்ன பகுதியை வெட்டினா என்ன வரும்? ரத்தம் வருமா வராதா? வராதவங்க யாரா இருக்காங்களா? ரைட், ஓகே. வெட்டி எடுத்தா என்ன வரும்? ரத்தம் வரும். மாம்சத்தை வெட்டி எடுத்தா ரத்தம் வரும். அப்ப மாம்சம் வெட்டி எடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகிறது. 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு
புரட்டி போட்டேன் என்றார். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 5ஆம் அதிகாரத்தில் இந்த 9வது வசனத்தில் அவர் சொல்லும்போது அழகாக சொல்லப்படுகிறது, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டால் அங்கே என்ன காணப்படும்? நிந்தை நீங்கப்படும். ரத்தம் சிந்தப்பட்டால் என்ன நீக்கப்படும்? நிந்தை நீக்கப்படும். நிந்தை நீக்கப்படும். என்ன நிந்தை? எகிப்தின் நிந்தை. எகிப்திலிருந்து நீங்கள் கடந்து வரும்போது ஜனங்கள் எகிப்தியரோடு கூட நீங்கள் காணப்பட்ட அந்த விதம், எகிப்தியரோடு கூட நீங்கள் காணப்பட்ட காரியங்கள், எகிப்தியர் உங்களுக்கு எதிராய் நின்ற சூழ்நிலைகள் இனி இராதபடிக்கு நிந்தை நீக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆகவே அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எண்ணப்படும். சோ கில்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிந்தை நீக்கப்பட்ட இடம். கால் என்கிற வார்த்தைக்கு பொருள் நிந்தை. கால்னா என்ன? நிந்தை. கால்னா நிந்தை. இப்ப நிந்தை நீக்கப்படுகிற இடத்திற்கு பெயர் கில்கால் என்று சொல்ல. சோ ரத்தம் சிந்தப்பட்டது, அங்கே நிந்தை நீக்கப்பட்டது. இந்த காரியத்தை தான் நம்ம யோசுவாவின் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல. இந்த கில்கால் என்று சொல்லப்படும் போது நிந்தை நீக்கப்பட்ட இடம் என்பதை நாம மனசுல வைக்கும் போது அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். யார் அந்த பெலிஸ்தன்? கோலியாத். அதுல கால் இருக்கா? கால் இருக்கா? கால் என்கிற அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? கோலியாத். இப்ப அவன் என்னன்னா நிந்திக்கிறவன். அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நிந்திக்கிறவன் அவன் நிந்தனை செய்கிறவன். சோ அவன் ஒரு நிந்தனை செய்கிறவனாக காணப்பட்டான். ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை அனுப்புங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த பாளையத்தில் நின்று அவன் சத்தம் போடுவான். இப்ப சவுலும் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவார்கள்? 11வது வசனம். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சோ நிந்திக்கிறவனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி பயந்தார்கள். இப்ப நமக்கு கூட நிறைய கலக்கங்கள் இருக்குதுல்ல, பயம் இருக்குல்ல. என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அவங்க பெரியவர்களாக காணப்போம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க மைட்டி பர்சனாக இருக்கிறாங்க, அவங்க நம்மளை காட்டிலும் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள், பணபலம், படைபலம், அதிகார பலம் என்று சொல்லி எல்லா விதத்திலும் காணப்படுகிறார். நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், காரியங்கள் மாறுதலாய் முடியக்கூடியது. இப்ப இந்த நிந்தனை இஸ்ரவேலர்களுக்கு இடத்துல எப்படி காணப்பட்டது? கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கினது. அப்ப கோலியாத் என்ற பெயருக்கு நிந்திக்கிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல சிறைபிடிக்கிறவன் அல்லது நிந்தனை செய்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 22 வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 முதல் வாசம். இப்ப தாவீது என்ன பண்றான்? தம்முடைய சகோதரர்களை பார்த்து அங்கே இஸ்ரவேல் சேனையில இருக்கிற சகோதரர்களுக்கு அவன் ஆகாரங்களை கொண்டு வருகிறான். சாப்பிடுவதற்கு சில ஆகாரங்களை கொண்டு வந்து அங்கே இறக்கி வைத்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை முடித்து ரஸ்துக்களை காக்கிறவனிடமாய் அதை ஒப்புவித்து சேனைக்குள் ஓடி சுகமா இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டான். நல்லா கவனிங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, சுகமா இருக்கீங்களான்னு கேளுங்க. எழுப்பி கேளுங்க. தூங்குறவங்கள, சுகமா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா? இப்ப சுகமா இருக்கிறீர்களா அப்படின்னா உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்.
இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். தரிசனம் ஆகும்போது எல்லாத்துக்கும் கொடுத்த வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். இப்ப சுகமா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். இப்ப இந்த சமாதானம் எனக்குள்ள இருந்தாதான் அங்க போகும். தாவீதுக்குள்ளே அந்த சமாதானம் இருந்தது, தாவீதுக்குள்ளே அந்த சுகம் இருந்தது, தாவீதுக்குள்ளே கர்த்தர் இருந்தார். ஆகவே சகோதரரை பார்த்து கேட்கிறார், சுகமாய் இருக்கிறீர்களா? இங்கதான் கலக்கத்தோட கவலையோட அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறாங்களே, கோலியாத் என்ன பண்ணுவான், கோலியாத் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது கேட்டான். முன் சொன்ன வார்த்தைகளை அவன் சொன்னான், தாவீது கேட்டான். இப்ப தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டான். என்ன வார்த்தைகளை கேட்டான்? என்ன வார்த்தைகளை கேட்டான்? நிந்தனை வார்த்தைகளை கேட்டான். நிந்தனை வார்த்தைகளை கேட்டான். இப்ப 24 எல்லாம் விலகி ஓடி போகிறா. தாவீது இதை பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்குள்ளே சுகம் இருக்கிறது, இவனுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, இவனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். இவன் ஜனங்களை பார்த்த உடனே என்ன எல்லாம் கலங்கி ஓடு, சுகமா இருக்கிறவன் கேட்ட உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. சத்தத்தை கேட்டவுடனே இவங்க எல்லாம் பயந்து அவங்கவுங்க இடத்துக்கு ஓடி ஒளிகிறார்களே. அந்நேரத்திலே இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ, இப்ப நல்லா கவனிங்க, நிந்திக்கிறவனை கொல்லுகிறவன் எவனோ, புரியுதுங்களா? நிந்திக்கிறவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், குமாரத்தியை தந்து சர்வ மானியமும் கொடுக்கப்படும். இப்ப இந்த பெலிஸ்தியனை யார் ஒருவன் மேற்கொண்டாலும் அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், ராஜாவுடைய மகளையே திருமணம் செய்து கொடுப்பா, அதே போல சர்வ மானியமும் எல்லா காலத்துக்கும் அவனுக்கு கிடைக்கும், சொகுசா இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இதை கேட்கிறான். தாவீது அவங்க சொன்ன ஐஸ்வர்யத்தின் மீதோ அல்லது மற்ற காரியங்களின் மீதோ நாட்டம் உள்ளவனாய் அல்ல, நிந்தனையை பார்த்தான், நிந்திக்கிற நிந்தனையை பார்த்தான். கால். இப்ப 26வது வசனத்தை வாசி. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இருதய விருத்த சேதனம். கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். மாம்சம் நீக்கப்பட்டது, ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் முன்னிலையிலே, தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்கள் முன்னிலையிலே அவர்கள் எப்படி வந்து நிந்தனை செய்ய முடியும்? இந்த நிந்தனையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லும் போது 34 இருந்து வாசிப்போம். ஒரு சிங்கம் ஒரு விசை கரடி வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டை தப்புவித்த தாவீது. சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டை தப்புவித்த தாவீது. அப்ப அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருதுங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்ப சிங்கத்தின் வாயை
சிங்கத்தை வாயை பிரித்து ஆட்டை தப்புவித்து அந்த சிங்கத்தை கொன்று போட்ட தைரியம், அந்த பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி 36வது வசனத்தை வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் கர்ஜிக்கிறான், கோலியாத் கர்ஜிக்கிறான். ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய பொருட்டா தெரியல. சிங்கத்தை காட்டில அவன் பலவான் கிடையாது. சிங்கத்தை காட்டில பலவான் கிடையாது. நிச்சயமாய் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இப்ப இந்த நிந்தனையை நீக்கப்பட வேண்டும். இந்த நிந்தனை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இந்த நிந்தனை நம்மை விட்டு முற்றிலுமாக அகல வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப 43 வாசிங்க. இப்ப தாவீது பெலிஸ்தனை நோக்கி வருகிறான், கோலியாத்தை நோக்கி வருகிறான். அப்பொழுது அந்த கோலியாத் சொல்லுகிறான், நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் என்ன நாயான்னு கேட்கிறார். கவனிங்க, எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. நீ தடியோட வர்றதுக்கு என்ன, நான் என்ன நாயா? அடுத்தது, தேவர்களை, தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீதை சபித்தான். நிந்தனை பெருகிக் கொண்டே இருக்கிறது, கலக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இங்க அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? என்னடா அவன் போறான், கோலியாத் இப்படி பேசுறான், என்ன நடக்கும்? இதோட அவன் முடிஞ்சிருவானோ? திரும்ப தாவீது வருவானா வரமாட்டானா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ வா என்கிட்ட வா, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி பெலிஸ்தன் அங்கே கர்ஜித்து அங்கே நிற்கிறான். அப்பொழுது தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். நான் ஈட்டிய நம்பல, கேடயத்தை நம்பல, என் கையில இருக்கிற வாளை நம்பல, நான் எதையுமே நம்பல, என் படிப்பை நம்பல, என் அந்தஸ்தை நம்பல, என் சொத்து சொகத்தை நான் நம்பல, என் கூட இருக்கிறவங்களை நம்பல. நான் நம்பி இருக்கிறவர் யார்? ஆமென். தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கும்போது நான் நிந்தையை நீக்க முடியும். எனக்கு உண்டான நிந்தை, என்னோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய நிந்தையை நான் நீக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த பெலிஸ்தனிடத்துல செல்லுகிறான். அப்பொழுது அவன் கிட்டி வருகையில் 48, இப்ப தாவீது முன்னதாக போகிறான். பெலிஸ்தன் தாவீதை நோக்கி வருகிறான். தன் கையை அவனுக்கு அந்த பாக்கெட்ல வச்சிருந்த அந்த இதுல போட்டு ஒரு கல்லு, கூழாங்கல், அதாவது இந்த போர் புரிகிற இடம், யுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மேடு பகுதியாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஃப்ளைட்ல போய் ட்ரோன்ல போய் அடிச்சுட்டு வரான். ட்ரோன்ல போய் புஷ்ஷுன்னு குண்டை போட்டுட்டு யாரை அடிக்கணுமோ யாரை முடிக்கணுமோ போட்டுட்டு வரான். அன்னைக்கு இப்படிப்பட்ட வசதிகள்லாம் கிடையாது. அன்னைக்கு யுத்த களம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த யுத்த களத்திற்கு வரது பக்கத்துல கண்டிப்பா ஒரு ஓடையாது அல்லது ஆறாவது இருக்கணும். ஆறு இருக்கும்போது அதுல தண்ணி ஓடும். அந்த இடத்துல என்ன இருக்கும்? கூழாங்கல் இருக்கும். தண்ணி ஓடுற இடத்துல என்ன இருக்கும்? கூழாங்கல் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் பேக்ரவுண்டு. எப்படி அவன் கைக்கு கூழாங்கல் வருகிறது. ஸோ யுத்த களத்திற்கு பக்கத்துல ஆறு ஓடுகிறது. ஆறு ஓடுகிற அந்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? கூழாங்கல் இருக்கும். ஸோ கூழாங்கல்ல மட்டும்தான் எடுத்துக்கிறான். அந்த கூழாங்கல்லினாலே
அவன் பாக்கெட்ல இந்த கூழாங்கல்ல வெளியே எடுத்து கவனிலே வைத்து கவனிலே வைத்து சுழற்றி அவன் நெற்றியை பார்த்து எரிகிறான். இப்ப நல்லா கவனிங்க, தாவீது சிறுவனாய் காணப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு பெலிஸ்தனை அடிப்பதற்கு அவன் அந்த கல்லை வைத்து எரிகிறான். இந்த கல்லை எரிகிறது தாவீதுனுடைய வேலை. ஆனால் அந்த கல்லு எந்த இடத்துல அடிபடணும், யாரை அடிக்கணும், அவனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்பது யாருடைய வேலை? தேவனுடைய, நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய வேலையா இருக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? அவர் கல்லை எரிகிறான். எரிந்த உடனே அவன் நெற்றியிலே அது பதிந்து போனதினால் அவன் முகம் குப்புற. எப்படி விழுவான்? முகம் குப்புறனா, ஆமா, முன்னாடி அப்படியே நெற்றியில பட்ட உடனே அப்படியே நேரா கீழே முகம் குப்புற. அதுக்கப்புறம் அவனால எதுவுமே எழுந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, விழுந்து போனான். இப்ப இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு உண்டான நிந்தனை, அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு உண்டான நிந்தை, இவை நீக்குவதற்காக தேவன் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான் தாவீது. இப்ப நடக்கிறது என்ன? 49வது வசனத்துல சார் முகங்குப்புற விழுந்தான். 54வது வசனம் வாசிங்க. இப்ப அங்க போறான், பெலிஸ்தன் அண்டையில போயிட்டு அவன் கையில கத்தி வாள் எதுவுமே இல்லை, பட்டயம் எதுவுமே இல்லை. அவன் என்ன பண்றான்? பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி அவனுடைய வாளையை எடுத்து அத தலையை வெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்தான். பெலிஸ்தனிடத்திலிருந்து பெற்ற ஆயுதம், ஏன்னா அதெல்லாம் பெரிய ஆயுதங்கள்ல, அதை எருசலேம் கொண்டு வரல. அவன் எங்க வச்சான்? கூடாரத்தில் வைத்தான். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது உருக்கப்பட வேண்டும். அது உருக்கப்பட வேண்டும். அது உருக்கப்பட்டாதான் அந்த இடத்தை மறுபடியும் தேவனுக்குடைய நாமத்துக்கு மகிமைக்காக அது பயன்படுத்தப்பட முடியும். ஆகவே கூடாரத்தில் வைத்துட்டு எருசலேமுக்கு எதை எடுத்துட்டு போறான்? தலையை எடுத்துட்டு போறான். இப்ப தலைக்கு பேர் என்ன? கால். கால். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. எபிரேயத்துல தலைக்கு பேரு கால். இப்ப கோலியாத்தை மேற்கொண்டு அவனுடைய தலையை வெட்டி எருசலேமுக்கு எடுத்துட்டு போறான். ராஜாவின் இடத்துல இங்க காட்டி முடிச்சுட்டு அவன் எருசலேமில் எடுத்துட்டு போயிட்டு, இப்ப எருசலேமில் அவன் அந்த தலையை வைத்த இடத்திற்கு பெயர் தான் கொல்கதா. இப்ப புரியுதுங்களா? கொல்கதா என்கிற பெயர் எப்படி வந்தது என்று சொல்லி. கொல்கதா. சோ கொல்கதா தலை வைக்கப்பட்ட இடம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு உண்டான நிந்தை நீக்கப்பட்ட ஒரு காரியம் அங்கே உண்டானது. தாவீது அந்த தலையை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த இடத்திற்கு பெயர் கொல்கதா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்ப அதனால அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லா தலைகளையும் கொண்டு போய் யாரெல்லாம் இது பண்றாங்களோ அவங்களுடைய தலைகள்லாம் அதுக்கப்புறம் கொண்டு போய் போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு பேரு கொல்கதா மலை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டார்? நம்ம வாசிச்சோம், கொல்கதா என்கிற இடத்துல சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் அந்த இடத்துல பர்டிகுலராக அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டார்? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அற்புதமாக வழி நடத்துகிற கர்த்தர். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்க. நல்லா கவனிங்க, தலை நசுக்கப்படுகிற இடம் கொல்கதா. உனக்கும் ஸ்திரீக்கும் யாரை பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்விக்க தூண்டின சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்ன பண்ணுவாரு? உன் தலையை நசுக்குவார். கொல்கதா தலை நசுக்கப்பட்ட இடம், கபாலஸ்தலம், தலை நசுக்கப்பட்ட இடம். இயேசு கிறிஸ்து
பிசாசின் தலையை நசுக்குகிறவராய் அந்த இடத்துல காணப்பட்டார். பாவத்தை பரிகரித்த தேவன், சாத்தானை ஜெயித்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அந்த சிலுவையிலே தாம் மரிக்கும் போது பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. கொல்கதாவிலே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. இப்ப அவருடைய சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே நாம் வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஓய்வு நாள் முடிந்து 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இங்க கல்லறையை பார்க்க வருகிறார்கள். இங்க நடக்கிற ஒரு காரியம்தான். ஏற்கனவே அவர் இங்கே இல்லை. 6வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இங்க இல்ல. மரித்த அவருடைய சரீரம் இங்க இல்ல, அவர் இங்கே இல்ல, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிசாசின் தலையை நசுக்கி தம்முடைய தலையை உயர்த்தின தேவன் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அதை தான் நம்ம வாசித்தோம். முதற் பலன் பண்டிகை கொண்டாடுகிற லேவியராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசித்த வேத பகுதியில் நாம் திருப்புவோம். லேவியராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 10வது வசனத்தை வாசிங்க. முதற் பலன், the first fruit, first born, முதற் பலன், முதல் பிறந்தவர், வீட்டுக்கு தலை. இப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பலனாக நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவர், மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், மீட்பின் காரியங்களை வகுத்து கொடுத்தவர், விடுதலை கொடுத்தவர், புது ஜீவனை நமக்கு கொடுத்தவர். அவர் பிசாசின் தலையை நசுக்கி தம்முடைய தலையை உயர்த்தினார். கொல்கதாவிலே பிசாசின் தலையை நசுக்கி தம்முடைய தலையை உயர்த்தினார் கொல்கதாவிலே. ஆகவே அவர் முதற் பலனாக, மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பலனாக அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே தான் இந்த நாளிலே நமக்கு மிக முக்கியமாக இந்த காரியங்கள் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் நாளை காட்டிலும் அவருடைய உயிர்த்தெழுந்த நாள் நமக்கு அவசியமான ஒன்றாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அநேகர் பிறப்பார்கள், ஆனால் ஒருவர் கூட மரித்து உயிர்த்தெழவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் உயிர்த்தெழவில்லை, தாமாக உயிர்த்தெழவில்லை. அவர் மாத்திரமே உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். ஆகவே தான் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. உயிரோடு எழுந்த தேவன் நம்மையும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 3:2-3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தாவீது சொன்னா, எனக்கு கேடகம் வேண்டாம், எனக்கு பட்டயம் வேண்டாம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நான் கடந்து வருகிறேன். இஸ்ரவேலை நிந்தித்த அந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இங்கே கடந்து வருகிறேன். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அவர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 27:6 வாசிக்கிறோம். தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
என் கண்மலையின் மேல் உயர்த்துவார். கொல்கதாவிலே தலையை நசுக்கின தேவன், தம்முடைய தலையை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உங்களுடைய தலைகளையும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய தலைகளையும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீங்கள் செல்லுகிற இடங்களில் ஒருவேளை எதிரான சூழ்நிலைகள் காணப்படலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்கள் காணப்படலாம், இருக்கிற இடங்கள்ல குடும்பத்துல விரோதமான காரியங்கள் காணப்படலாம், பணி செய்கிற இடங்கள்ல விரோதமான காரியங்கள் காணப்படலாம், சுற்றி இருக்கிறவர்கள் எதிராக எழும்பலாம், சத்துருக்கள் அநேகமாய் காணப்படலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன், கண்மலை மேல் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 23:5 நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றே. சேர்ந்து பாடுங்க. என் தலைமையில கை வைங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். சிங்கத்தின் வாயை பிளந்த தாவீது என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர், பாதுகாக்கிற என் தேவன், என் சத்துருக்களை முறியடிக்கிற தேவன், என்னை விடுவிக்கிற கர்த்தர், ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கிற என் தேவன், எதிரான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற தேவன், உயிரோடு கூட எழும்பின கர்த்தராய் இருக்கிறார், தலையை உயர்த்தின தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் கொலோசியர் நிருபம் 2:9 நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய், கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவத்தை சரீரத்தை களைந்து விட்டதுனால். நல்லா கவனிங்க, அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, நிந்தை நீக்கப்பட்டது. யோசுவாவின் புத்தகத்தில் வாசிச்சோம். விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, எகிப்தின் நிந்தை நீக்கப்பட்டது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தாவீதின் மூலமாக விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனுடைய நிந்தை நீக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம், இருதய விருத்த சேதனம். இதோ ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக கொல்கதா மலையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி ஜீவனோடு கூட தம் தலையை உயர உயர எழுப்பின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயிரோடு கூட எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய மாம்சத்தை முற்றிலுமாக நீக்கி போட்டால் நம் தலையை அவர் உயிரோடு உயர எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஸோ மாம்சம் வெட்டப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மாம்சம் வெட்டப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். நமக்காக தம்முடைய மாம்சத்தை இந்த உலகத்தில் வெட்டிக்கு எடுக்கப்பட ஆண்டவர் கொடுத்தார். இரத்தம் சிந்துதல் உண்டானது. அவர் மூலமாய் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகிய நாமும் அவரோடு கூட உயிரோடு எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்தவராக இருக்கிறார். ஆகவே ஏசாயா 35:10 வாசித்து முடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர். இப்ப கல்வாரி சிலுவையிலே கொல்கதாவிலே இரத்தம் சிந்துதல் மூலமாக மீட்கப்பட்டவர்களாகிய நாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எங்க இருக்குமா? சொல்லுங்க, தலையை தொட்டு சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஏன்னா என் தலை யாரு? இயேசு. சொல்ல மாட்டேன்றீங்க. என் தலை யாரு?
என் தலை இயேசு. ஏன்னா எனக்கு சரீரமா இருக்கிறவர் அவர், என்னுடைய தலையாக இருக்கிறவர் அவர். அவருடைய தலைக்கு கீழே நான் அடங்கி இருக்கிற என் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி எப்போது என் தலையின் மேல இருக்கும். அப்ப நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம், நிந்தனை ஓடிப்போம், சஞ்சலம் ஓடிப்போம், தவிப்பு ஓடிப்போம், கண்ணீர்கள் ஓடிப்போம், கவலைகள் ஓடிப்போம், எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் ஓடிப்போம். என் தலை மீது நித்திய மகிழ்ச்சி இருக்கும்போது, கிறிஸ்து இருக்கும்போது, என் தலையாக கிறிஸ்து இருக்கும்போது, எனக்கு தலையாக என் குடும்பத்திற்கு தலையாக கிறிஸ்து இருக்கும்போது, உடைய சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கும்போது, ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நமக்குள்ளே தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மகிழ்ச்சியில என்றென்றைக்கும் காணப்பட ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய உயிர்த்தெழுதல் உங்களை நித்திய மகிழ்ச்சிக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. கானான் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போவதற்கு அடையாளமாக அங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. கானான் தேசத்துல மிகுந்த மகிழ்ச்சி காணப்பட்டது. தேசம் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. தேசம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நித்திய காண நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நம்முடைய தலையாக வீற்றிருக்கிறார். பிசாசின் தலை நசுக்கப்பட்டது, நம்முடைய தலையாக அவர் வீற்றிருக்கிறார். அவர் நித்திய மகிழ்ச்சியை நமக்காக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உயிரோடு எழுந்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை அப்படியாக வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்குள்ளே காணப்பட தேவநீர் எனக்கு இரக்கம் செய்யும் என்று கேட்போம். உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே காணப்பட கிருபை செய்யும் என்று கேட்போம். இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியாய் உம்மை நாங்கள் தலையாக கொண்டு இந்த உலகத்திற்குள்ளே கடந்து செல்ல கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் நாள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கட்டும். கவலைகள், சஞ்சலம், தவிப்பு நீங்கி போகிற நாளாக இருக்கட்டும். நிந்தனைகள் நீங்கி போகிற நாளாக இருக்கட்டும். ஏனென்றால் என் தலை கிறிஸ்து, என் தலை கிறிஸ்து. நான் அவரோடு இருக்கும்போது, அவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் ஒன்றிற்கும் கவலைப்பட மாட்டேன். ஆம் சுவாமி, எங்களை நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.